ஹாய் ஆல், ஒரு சாரியை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரீப்ளீட் பண்ணி இந்த மாதிரி கவரில் ஃபோல்ட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல சாரியோட நல்ல பக்கத்தை டேபிளில் பார்த்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ கெட்ட பக்கம் என்ன பார்த்த மாதிரி போட்டிருக்கேன். எனக்கு ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட் ப்ளீட் வேணுமோ அந்தளவுக்கு மடித்து நம்ம ஒரு அயன் கொடுத்துருக்கோம். ஸோ மீதி இருக்க ரிமைனிங் பார்ட்டை அப்படியே கொண்டு வந்து அதில் அப்படியே அந்த ப்ளீட்டோடையே வச்சு மடித்து அதில் ஒரு அயன் கொடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறோம், அயன் கொடுக்குறோம், மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறோம், அயன் கொடுக்குறோம். எனக்கு என்னோடய கிளைண்ட்டுக்கு இந்த அளவு போதும். உங்களுக்கு இன்னும் சின்ன ஃப்ளீட்டாக வேணும்னா இதை ஒரு மடி முடிச்சுக்கலாம். பட் நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். இதில் பாருங்கள், நான் காட்டுற மாதிரி தூக்கி இருக்க சைடை உள்பக்கமாக வர மாதிரி மடித்து ஒரு அயன் கொடுக்குறோம். அது வந்து எதுக்குன்னா, சாரீ நம்ம நல்ல பக்கம் திருப்பும் போது நம்மளுக்கு எல்லாமே மேலே வரும் ஃப்ளீட்டு. நம்மளுக்கு ஃப்ளீட் அரேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எந்தெந்த பக்கம் வெளியே வந்திருக்கோ ஸோ அதெல்லாம் மடித்து நம்ம ஒரு அயன் கொடுக்குறோம். இப்போ நான் காட்டுற மாதிரி எந்தெந்த பக்கம் வெளியே வந்திருக்கோ அதை மட்டும் நான் மடித்து, எனக்கு வந்து நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து வெளியே வந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் எல்லா ஃப்ளீட்டையுமே மடித்து அயன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அயன் பண்ணதுக்கப்புறம் சாரியை திருப்பிடுங்க நல்ல பக்கத்துக்கு. இப்போ ஃபஸ்ட் ப்ளீட்லேருந்து நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ளீட்லேருந்து எடுக்கிறோம். பாருங்கள், ஒரு ஃப்ளீட் விட்டு இன்னொரு ஃப்ளீட் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாரீ அரேஞ்ச் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம அப்படி அயன் பண்ணோம். லாஸ்ட் ப்ளீட்டை லைட்டாக மடித்து அயன் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது வந்து வெளியே வரணுங்கிறதுக்காக. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணி ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ நான் காட்டுற மாதிரி பின் பண்ணிவிட்டு ஷோல்டர் லென்த் எந்தளவுக்கு வேணுமோ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி அயன் கொடுத்துட்டே வரப்போகிறோம். அவங்க ஷோல்டர் லென்த் அளவுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுத்து பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நாங்கள் வீடியோக்காக எடுக்கலை, பட் இருந்தாலும் போடலான்றதுக்காக நான் போட்டேன். ஸோ என்னோடய ஷோல்டர் ஃப்ளீட் அளவுக்கு நான் பின் பண்ணி அயன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம செஸ்ட் ஃப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். எப்போயுமே லாஸ்ட்டு ஃப்ளீட்லேருந்து, அதாவது உள்ளே வரும்ல அந்த ஃப்ளீட்லேருந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். நான் காட்டுற மாதிரி கையை உள்ளே வச்சு நீங்கள் இழுத்திங்கன்னா சாரீ எங்கே கசங்கிருந்தாலும் மடங்கிருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ எனக்கு வந்து இதுவே கொஞ்சம் செஸ்ட் ஃப்ளீட் அவங்க அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வரணும். ஸோ அதனால் நான் ஃப்ளீட்ஸை நகர்த்தி வச்சு அயன் பண்ணிக்கிறேன். அவங்க கொஞ்சம் லீனாக இருப்பாங்கன்னா நீங்கள் ஃப்ளீட்ஸை கொஞ்சம் நெருக்கமாக வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளீட்ஸை நகர்த்தி மட்டும் வைங்க. நீங்கள் டிசைனை வந்து நீங்கள் அளவு மாற்ற வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு கலையாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் 2 கை அளவுக்கு, என்னோடய 2 கை அளவுக்கு நான் வந்து அயன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராட் ஆக்கி நம்ம அயன் கொடுக்குறோம். ஸோ நான் காட்டுற மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. நான் இதில் காட்டுற மாதிரி அயன் பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து நான் இதில் வந்து நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க ஹிப்போட சைஸ் வந்து மெஷர் பண்ணி நான் பின் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ரேண்டமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி ஒரு பின் பண்ணிவிட்டு இப்போ அதை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ வீடியோவில் நான் காட்டுற மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து சாரீ ரொம்ப குட்டியாக இருந்தது. ஸோ எனக்கு இவ்வளோ தான் வந்தது. பட் ஃப்ரண்ட்டில் வைக்கிற ப்ளீட் வந்து எப்பயுமே ஒரு 6 ப்ளீட் அளவுக்கு இருந்திங்கன்னா அழகாக இருக்கும். பட் அவங்க கிளைண்ட் வந்து போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் மேலே இருக்க ஃப்ளீட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சும்மா தான் எடுத்தோம். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். இப்போது அதை கரெக்ட் பண்ணுறப்ப நான் ஒரு விரல் அளவுக்கு ஒரு ஃப்ளீட்டுக்கும் ஒரு இடைவெளி விட்டு நான் நகர்த்தி வச்சுருக்கேன். ஸோ இதையும் ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ அயன் கொடுங்க. இது ப்ளஃபி ப்ளீட் இல்லை, நார்மல் ப்ளீட் தான். ப்ளஃபி ப்ளீட் எப்படி எடுக்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை வந்து அயன் கொடுத்தாச்சு. ஸோ சாரியை அப்படியே திருப்பி சாரியோட அந்த ப்ளீட் வந்து டேபிளோட சென்டரில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ப்ளீட் மடிக்கும் போது அந்த ப்ளீட் அழகாக சென்டரில் தெரியும். ஸோ உள்ளே நான் சொருகிற பார்ட் வந்து என்னோடய சைடு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மடிச்சுக்கிறோம். உங்களோட பாக்ஸ் ஃபோல்டிங் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் மடிச்சுக்கணும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு மடிக்கிறோமோ அதுதான் நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்கோட அளவாக வரும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு வேணுமோ குட்டியாகவே மடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பல்லு ஃப்ளீட் வந்து எனக்கு அந்த சைடு இருக்குது. நான் அந்த சைடு போய் நான் அந்த நம்ம பாக்ஸ் ஃபோல்டு அளவு எடுத்து வச்சோம்ல, அதை வந்து நான் கால்குலேட் பண்ணி நான் பின்னாடி எடுத்து பின் குத்தி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உங்களால் காட்ட முடியல இந்த வீடியோவில்.
ஸோ மீதி இருக்க ரிமைனிங் பார்ட்டை இந்த மாதிரி நான் மடிச்சுக்கிறேன். இதுவுமே பாருங்கள் அந்த ப்ளீட்டுக்கு வந்து பெரிய அளவாக வருது. ஸோ இன்னும் நான் சாரீ கொஞ்சம் உள்ளே மடிக்கிறேன். உள்ளே மடிக்கும் போது நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்து விட்டுறணும். இப்போ நான் எடுத்து விட்டுருக்கேன். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் அளவு கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி கையிலையும் நீங்கள் பண்ணி விடுங்க. அயன் பாக்ஸ் வச்சு பண்ண வேண்டாம். சின்னதாக இருக்க சைடை ஃபஸ்ட்டு ஒரு மடிச்சுக்கிறேன். பெருசாக இருக்க சைடை பார்டரை மட்டும் குட்டியாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஸோ அதை இன்னொரு மடிப்பேன் கரெக்டாக அந்த சாரியோட அளவுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் கிடைக்கும். ஸோ அந்த பல்லுவை வந்து குட்டியாக அப்படியே ஒரு 2ஆக மடித்து அந்த சாரியோட உள்பக்கமாக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்க்க நீட்டாக ரொம்ப உங்களோட சாரீ ப்ளீட்டிங் ஃபோல்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ கவரில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ நான் கவரை விட என்னோடய ஃபோல்டிங் சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் கவரில் ஈஸியாக போயிடும். ஸோ நீங்கள் கவர் அளவுக்கே சரியாக ப்ளீட் பண்ணாதீங்க. கவரை விட கொஞ்சம் சின்னதாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவரில் போட ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் ஒரு வீடியோ எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி மெஷர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து என்னால் தெளிவாக சில விஷயங்களை காட்ட முடியல. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நான் வீடியோவில் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.